வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 10ல எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல புக் பேக் எவாலுவேஷன் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு சிலது என்ன பண்ணிருக்கோம், சால்வ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கால்குலேட் தி pH ஆஃப் 0.001 மோலார் சொல்யூஷன் ஆஃப் HCl. சரிங்க சார், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCl கொடுத்திருக்காங்க, கொடுத்த ஒரு pH கேட்டிருக்காங்க. அப்ப கொடுக்கப்பட்ட இந்த கான்சென்ட்ரேட் வந்து என்னது அப்படின்னா H+ அயானுடைய கான்சென்ட்ரேட். என்ன கான்சென்ட்ரேட் நமக்கு 0.001. சரிங்க சார், என்ன சார் எப்பயும் 10 பவர்ல இருக்கும், இங்க 0.001 கொடுத்திருக்காங்களே அப்படின்னா இதை நம்ம மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி மாத்திக்கலாம், எப்படி மாறும் அப்படின்னா 1 × 10⁻³ மாறும். புரிஞ்சா எல்லாத்துக்கும்? சரிங்களா, ரைட். அப்ப இங்க 3 டிஜிட் தள்ளி இருக்கு, அப்ப பவர் -3 போட்டுறேன், முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க ஈஸியா நீங்க செஞ்சிடலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் pH? pH is equal to நெகட்டிவ் லாகரிதம் H+ அயான் கான்சென்ட்ரேட். ஐயா ஒரே விஷயம் திரும்ப பண்ண போறீங்க. நீங்க கரெக்டா அந்த கான்சென்ட்ரேட் எடுத்து உள்ள போறீங்களா மட்டும்தான் விஷயம். சரிங்களா, ரைட். இப்போ வாங்க கண்டுபிடிக்கலாம். pH is equal to minus of log 10 என்னது 1 × 10⁻³ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு விஷயம் தெரியும். இந்த மைனஸ் லாக் என்ன பண்ண போகிறேன், உள்ளே கொண்டு போக போகிறேன், மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த லாகில் என்ன வரும், மல்டிபிகேஷன் ப்ளஸ்ஸாக மாறும். அப்புறம் என்ன வரணும், -log 10⁻³ சார் ஏன் மைனஸ் போடுறேன், இது முன்னாடியே மைனஸ் தான் இருக்குது, அப்படி தான் கொண்டு போகிறேன். சரிங்களா, நமக்கு என்ன தெரியுமா, log 1 என்ன வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். அப்போ இந்த டேர்ம் மொத்தம் என்ன ஆயிருந்தா 0 ஆயிரும். ஏற்கனவே என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. இந்த பவர்ல இருக்கிற 3 வந்து முன்னாடி கொண்டு போறேன், -3 அது முன்னாடி கொண்டு வரும்போது -3 முன்னாடி வந்துடும். சரிங்களா, -3 log 10ன்னு வரும். சரியாமா, மைனஸ் என்ன ஆகும், +3. சரிங்களா, நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா log 10 வந்து வேல்யூ வந்து என்னதுமா 1. அப்போ இந்த டேர்ம் 1 ஆயிரும். இப்போ வாட் இஸ் pH? pH is equal to 3. சரிங்களா, இப்போ H+ அயான் கான்சென்ட்ரேட் கொடுத்து பார்த்தோம்ல சார் ப்ராப்ளம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா OH- கொடுத்துருப்பாங்க, அதையும் செய்யறேன் பாருங்க. இந்த சம்ல பாருங்க, கால்குலேட் தி pH ஆஃப் 1 × 10⁻⁴ மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் என்னதுமா NaOH. கொடுக்கப்பட்ட இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது அப்படின்னா OH- அயானுடைய கான்சென்ட்ரேட். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க, கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டது NaOH உடைய pH கண்டுபிடி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரெப்ரசென்ட் பண்ணுது. சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன கொடுக்கும், OH- அயான் கொடுக்கும், அது பேஸ். அப்போ OH அயானுடைய கான்சென்ட்ரேட் என்னது 1 × 10⁻⁴. இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும், கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஹைட்ராக்சைடு கொடுத்து pH கேட்க சம்மன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் தான் வருது, அதுவும் கம்பல்சரியில் வருது. இந்த வட்டம் செகண்ட் மீட்டர்ல அதை கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரைட். அதனுடைய கொஸ்டின் இப்போ வீடியோ போட்டிருக்கோம், பாத்தீங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா, ரைட். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணிக்கணும், POH கண்டுபிடிக்கணும். POH is equal to நெகட்டிவ் லாகரிதம் OH- அயான் கான்சென்ட்ரேட். ஒரே பாட்டு தான், திரும்ப படிங்க பார்ப்போம். -log என்ன வருமா 1 × 10⁻⁴. சரி, -log உள்ள கொண்டு போங்க. அப்ப என்ன வரும், -log 10 1 பிளஸ், ஏன் சார் பிளஸ் போடுறேன், லாக்ல இன்ட்டு பிளஸ் ஆகும். -log 10⁻⁴. நமக்கு என்ன தெரியும், log 1 வேல்யூ வந்து என்னது 0. அப்ப இந்த டேர்ம் மொத்தமும் 0 ஆயிரும். மைனஸ் இருக்கு, இந்த -⁴ முன்னாடி கொண்டு வரேன். அப்ப -4 log 10 அப்படின்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் 4. இந்த log 10 வேல்யூ என்ன நமக்கு தெரியும், log 10 வேல்யூ என்னதுமா 1. இதெல்லாம் எழுதிக்கோங்க, அதே தான் சிமிலர், அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ 4 × 1 = 4. POH கண்டுபிடிச்சாச்சு, என்னது 4. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், pH வேணும். சரியா, என்ன ரிலேஷன் ரெண்டு பேருக்கும், pH + POH = 14. உனக்கு என்ன தெரியும், POH தெரியும். pH + 4 = 14. pH is equal to 14 - 4. pH is equal to 10. புரிஞ்சா தங்க என்னன்னு? சரிங்களா, ஒரு சில சமயம் என்ன நேச்சர்னு கேட்பாங்க சொல்யூஷன். சரியா, அப்ப pH 10 என்ன நேச்சர், அது பேசிக் நேச்சர் தான். அது எப்படி சார் சொல்றீங்களா, அதுக்கு ஒரு வீடியோ சார் போடுறேன், அதை பாருங்க, உங்களுக்கு தெரியும். நன்றி மாணவ தங்கங்களா.